பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உன்னை எந்த இடத்துலயும் வெட்கப்பட விட மாட்டேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. வசனமே சொல்லுது, அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதாமா. எந்த நம்பிக்கை அப்படின்னா, நம்ம ஏசப்பா மேல வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை விசுவாசம், அது வந்து நம்ம லைஃப்ல நம்மளை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய மனுஷங்களை நம்பி ஏமாந்த பிள்ளைகளா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க நம்பி ஏமாந்த பிள்ளைங்களா இருப்பீங்க. நான் அவங்களை உண்மையா தான் விரும்பினேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் உண்மையா தான் இருந்தேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்க நிறைய மனுஷங்க மூலியமா நம்பி ஏமாந்து பிள்ளைங்களா இருப்பீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நீ என்ன நம்பு, என் மேல விசுவாசமா இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. சிம்சன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலசாலிங்க. அப்படி பலசாலியா இருந்தா கூட சிம்சனுக்குள்ள ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. என்ன மிஸ்டேக் தெரியுங்களா? அவர் கட்டண பேரை சூஸ் பண்ணல. இன்னைக்கு நம்ம லைஃப்ல கூட அப்படிதாங்க. பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம கட்டண பேரை சூஸ் பண்ணாதனாலேயே நம்ம லைஃப்ல நம்ம நிறைய டைம் மிஸ்டேக் பண்றோம், அவுட் ஆயிடுறோம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்கோம். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கான ஒரு நல்ல துணியை நல்ல பேரை நான் உனக்கு தருவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, கம்முன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தோம் என்ன பார்த்து தான் சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.